சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதமா. என்னால அதை கேட்க கூட முடியல. நல்ல வாழ்க்கையா? இதோ பெட்டி படுக்கையோட போன வேகத்தோட திரும்பி வந்திருக்கேனே, இதான் நல்ல வாழ்க்கையா? என்னடி சொல்ற? வேற என்னமா சொல்லணும்? நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். முதல்ல நம்ம வசதியானவங்க இல்லங்கறத தான் அம்மா கிட்ட இருந்து அவர் மறைச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் சம்பளத்தை அங்க கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் மறைச்சிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் மறைச்சப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சிட்டேன். அப்ப கூட எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. அத்தை கிட்ட எல்லாம் உண்மையை அவர் சொல்லிடுவேன்னு சொன்னாரு. ஆனா சொல்லாம மறைக்கிறாரு. தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே அத்தை கிட்ட சொல்லிடுறேன்னு தான் சொன்னாரு. கடைசி வரைக்கும் என்ன கூட அவர் சொல்ல விடல. அதை விட பெரிய அதிர்ச்சி அத்தை சொன்னதுதான். நீங்க நகை கொடுத்ததும் பணம் கொடுத்ததும். அதை கேட்டதுல இருந்து அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புற வரைக்கும் நெருப்புல விழுந்து புழுவாட்டு நான் துடிச்சிட்டு இருந்தேன். அப்ப கூட அத்தை கிட்ட சொல்லணும்னு அவருக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நான் எப்படிமா இருக்க முடியும்? மகா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காருந்தானே நாங்க இதெல்லாம் பண்ணோம். இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டியே. தப்பான முடிவுகளை நீங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டு அவசரப்பட்டு நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? இப்ப கூட நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லல. அம்மா சொல்லுமா, உனக்கு எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பணமும் நகையும்? சொல்ல மாட்டீங்கல்ல? ஆக மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன வித்துட்டீங்க. கேட்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்ங்கிறது ஒரு பதில். நமக்கு வசதியான வாழ்க்கை வருங்கிறதுக்காக பொய் சொல்லலாம், திருடலாம், பித்தலாட்டம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலான்னு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாமா அப்பா எங்களை வளர்த்தாரு? இல்லையேம்மா. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நேர்மையா வாழணும் தானே சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப உன்னோட சுயநலத்துக்காக உயிரா நினைச்ச என்னோட நேர்மைய அடமான வச்சிருக்க. சொல்லுமா, உனக்கு ஏதுமா இவ்வளவு பணமும் நகையும்? சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ற வரைக்கும் உங்க யார்கிட்டயும் நான் பேச போறது இல்ல, சாப்பிட போறது இல்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அம்மா இங்க வாமா. இங்க பாரு, இதுக்கு மேல அக்கா கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லிடலாமா? மாப்பிளைய காட்டி கொடுக்க சொல்றியா? ஏற்கனவே அவர்கிட்ட கோச்சிட்டு வந்திருக்கா. எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம்னு சொன்னா இன்னும் அவர் மேல வெறுப்பு அதிகமாகாது? இதுக்காகவா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நம்ம?